கேஸ் அடுப்பு இது போல் அடைச்சிட்டு சரியாக எரியலைன்னா எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடது ஃபஸ்ட் அடுப்போ லாஸ்ட் அடுப்போ வந்து சரியாக எரியல. இப்போ இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேஸ் அடுப்பை அப்படியே வந்து கவுத்து போட்டுடணும். கேஸ் வந்து கீழே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலையை பண்ணுங்கள். இப்போ கீழே ஆஃப் பண்ணியாச்சு. இது போல் ரொம்ப மெலிசான ஊசி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து குத்தி எடுக்கணும். டார்ச் லைட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ எடுக்கிறப்ப டார்ச் லைட் ஆன் பண்ண முடியல, அதனால் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து நார்மலாக திருப்பிட்டு இது போல் தட்டினீங்கன்னா அது உள்ளே இருக்கிற தூசிலாம் வந்து இங்கே மேலே வந்துட்டுருக்கும். அதை வந்து அப்படியே லைட்டாக ஊதி விட்டிங்கனாலே வெளியில் வந்துடும். இப்போ நான் ஊதுறேன் பாருங்கள். இது போல் ஊதி விட்டிங்கனாலே வந்துடும். இப்போ அவ்வளோதான், கேஸ் அடுப்பு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே எல்லாமே பர்னர்லாம் போட்டு செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பற்ற வைக்கிறேன். கேஸ் அடுப்பு வந்து கீழே ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால எரியல. இப்போ ஆன் பண்ணிவிட்டு பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எரிஞ்சதுக்கும் இப்போயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா எரியுது. இது போல் அடைச்சிக்கிச்சின்னா நீங்கள் வந்து வெளியில் காசு கொடுத்து ஆளை வச்சு பார்க்காம நீங்களே செக் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.